ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேகேஜி கிங் கேமிங் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃப்சி மொபைல். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு என் ஓவியர் பார்த்தீங்கன்னா 101. சரி நம்ம என்ன விளையாட போறோம்னா ப்ளே போயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து அட்டாக் பிஸ்னஸ் அட்டாக் விளையாட போகிறோம். சரி இல்லை நம்ம யார் கூட ஆன்லைனில் நிறைய பேர் கூட ஆடலாம். நீங்கள் அப்படி போனீங்கன்னா எஃப்சி சாம்பியன் வரைக்கும் இருக்கு. நீங்கள் அதில் போனீங்கன்னா நிறைய பிளேயர் தருவாங்க. நீங்கள் அதை வச்சு உங்கள் டீமை பில்ட் பண்ணி விளாட்லாம். ஓகே, ப்ரோ 3 தான், புதுசாக சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, ட்ரை பண்ணுவோம். கம்மி தான், ஓவியர் 100 தான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பால் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ மடிக்க முடியல. இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகும், ஏன்னா மெஸ்ஸி வச்சு கோல் போடுறோம்ல. டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பால் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். பாஸ் பட்டுனா இது கரெக்டாக சரியில்லை, ரொம்ப நாள் விளாட்றது, அதனால சரி விளாட முடியல. அவனு இப்போதான் ஒரு கோல் அடிச்சிருக்கான். பால் மிஸ் பண்ணிட்டோம் கைஸ், என்ன பண்ணுறது தெரியல. இப்போ போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 10 கோல் அடிக்கலாம், இல்லை ஒரு 6 கோல் அடிக்கலாம். பாருங்க எத்தனை கோல் அடிக்கிறாங்க. கஷ்டமா இருக்கு ரொம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா தடுக்கிறான், கோல் எப்பவுமே கன்ஃபார்ம் தான். மெஸ்ஸி வச்சு போட்டாலே கோல் தான். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோலாம் யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பொங்கல் அன்னைக்கு கூட என்ன லேட்டாக வீடியோ போடுறது நிறைய பேர் கேட்பீங்க. கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு பொங்கல் அப்போ, அதனால் இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்ணுவேன். நான் இது முடிஞ்சிச்சா டைம், ஏதோ சொல்ல வந்தேன், முடிஞ்சிட்டேன். ஒரு ப்ரோ 3ல் ஃபஸ்ட்டு சார் இருக்கும் பேக்கேஜ். சரி ஓகே, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு பெரிய மேட்ச் விளையாட போகிறோம். இதான் மேட்ச்னா 8-8. யார் விளாட்றாங்கன்னு தெரியல. யார் இது பிபிபி எல்லாம் பேசல தெரியல. பேசுது நாம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அவர் வீக்கு. நாம தான் எப்படியும் ஜெயிப்பான். ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மடிக்க தெரியாது. நம்ம சும்மா கிளியர் வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஸ்லைடு பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட கடுப்பாகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். முக்கியமாக சொல்ல போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் நம்ம தருண் வந்திருப்பாரு. அது செம்ம கோவப்படுவார் என்கிட்ட. இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்லாம். பாஸ் அவ்வளோதான், மெஸ்ஸி தாங்க, அவ்வளோதான் மெஸ்ஸிங்க, அங்கே மெஸ்ஸிங்க. சரியான கோல். வீடியோ பார்க்கலாம் வாங்க. சரியான கோல் அவர் போட்டாரு. மெஸ்ஸி எட்டிலே வச்சாரு, போயிடுச்சு உள்ள. சரி ஓகவே மடி இருக்கேன். ஏன்டா கிளியர் கொடுத்தேன். இதான் என்னோட பிரச்சனை கைஸ், கிளியர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் நம்ம பிரச்சனை, தூக்கி ஆச்சுட்டே இருப்போம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் போட மாட்டேங்க. லைக் போட்டால் தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்போ தான் நான் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போட முடியும். யாராவது லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் போடுங்க, ஓகேவா? அச்சாருங்க வெளி சரியான கோல்.
ஏ ஸ்லைடு தான் அவன். அதான் நமக்கு ஒரே பிளஸ். மெஸ்ஸிக்கு மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸி. ஏ கோல், அங்க கோல், சரியான கோல். பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும். கேப் கொஞ்சம் கேப்ல தான் வச்சாரு மெஸ்ஸி. சரியான கோல், சரியான கோல். ஆஃப் டைம் போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான ஸ்லைடு. அது வர ரெஃப்ரி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சரி வெளியாச்சிட்டாரு. இல்ல நீங்க கிராபிக்ஸ் தான் நல்லா இருக்கும். நீங்க ஐபோன்லாம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல கிராபிக்ஸ் இருக்கும். ஷேடோ நல்லா தெரியும். நம்ம சாதா போன் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கனால அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் இருக்காது. இதே நீங்க பெரிய போன்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராபிக்ஸ் இருக்கும். நாளுக்கு தான் டச்சு. இது எங்காச்சும் எங்க போகுது. அவ காலு தான் பட்டு போச்சு. அடுத்துதான் அவதான். கொட்டிங்க அவளுக்கு. சரியான கொட்டி தூக்கி வச்சாரு. பாசு ஆஃப் டைம் வந்துருச்சு. அவ்வளவுதான். தூக்கி வச்சிட்டேன். ஆட்டோல போட்டேன். கிட்டே வச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் கிட்டே அடிப்பேன் ஆஃப் டைம். அதில் நம்மளுக்கு டச்சு நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரிஞ்சதான் நான் அடிச்சேன். அப்பதான் நம்ம பால் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். எடுத்துட்டு போறேன்டா. நல்லா டஃப்லா கொடுக்குறான். மணி வெளியாச்சுதான். எவ்வளவு தூரம் எப்படியோ கொஞ்சம் கேப் போட்டு அடிக்கிறாப்பா. சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க. இல்லடா அச்சிருவோம் பண்ணி. 2 பேர் கீழே வரலாங்க. நான் பார்க்கவே இல்லை. அச்சிருவான்னு நினைச்சேன். மெஸ்ஸிங்க மெஸ்ஸி 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 அகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி அகர மெஸ்ஸி அகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி அகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி அகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி இகர மெஸ்ஸி. இனி அடிக்க போறாதுக்கு. அச்சாருக்கு கோலு. சரியான கோலு. பாஸ் சரியான பாஸ். யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அவரு கூட வச்சிருக்க மாட்டாரு. கீழேதான் வேடே இருப்பா. அச்சு புஷ்டாங்க. எடுத்துட்டோம். பால் எடுத்துட்டோம் கைஸ். அவதான் கோல் அடிக்கலாம். சரியான கோல் அடிக்க போறாங்க. மெஸ்ஸிக்கா அவ்வளவுதாங்க. மெஸ்ஸி தான் கோல் அடிக்க போறாரு. மெஸ்ஸி மட்டுமே 3 கோல் வச்சிருப்பாங்க. சரியான கோலு. இந்த வருஷம் எப்படி வாங்கினீங்க கேட்டீங்களா? நான் சும்மா ஒரு 10 டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன்ல வந்து ஸ்பின் பண்ணிட்டே இருந்தேன். அழுத்திக்கிட்டே இருந்தேன் ஸ்பின் பண்ணிட்டு. அப்ப எனக்கு மெஸ்ஸி கிடைச்சிட்டாருங்க. ஒருத்தவங்களுக்குலாம் வயிறு எரியும். அது யாருலாம் உங்களுக்கே தெரியும். யாரு? உங்க ஃப்ரெண்டு தான். அவனும் ஸ்பின் பண்ணா அவனுக்கு வேற வேற பிளேயரா கிடைச்சாங்க. எனக்குதான் மெஸ்ஸி கிடைச்சிருக்காரு. அடுத்து நம்ம ரொனால்டோ டீம்ல வாங்க போறோம். அதான் நம்ம உண்மையான காசு போட்டு வாங்காதீங்க. ஆனும் இந்த கேம்ல ஃப்ரீயா கொடுக்குற டோக்கன் வச்சு நீங்க வாங்கினீங்க போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்லயும் ஆன்ல போட்டிருக்கேன். அப்பதான் எனக்கு போற வீடியோஸ் நிறைய மோட்டிவேஷனா இருக்கும்.